ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகின்றீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகின்றீர். கர்த்தரே தாங்குகின்றீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகின்றீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நம்மளை வழி நடத்துறதுக்கு அல்லது வாழ்க்கையை கடக்கிறதுக்கு மிகவும் முக்கியமாக மனிதர்கள் கருதுகிறது ஒரு நல்ல வேலை, கை நிறைய பணம். ஒரு நல்ல வேலையும் கையில பணம் இருந்துச்சுன்னா நம்மளை நடத்திக்கலான்ற அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் நிறைய பேருக்கு வருது. எது வரைக்கும் நமக்கு பணம் தேவை அப்படின்னா, பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சுகவீனம் வராத இருக்கிற வரைக்கும், ஒரு நோய் நம்மளை தாக்காத இருக்கிற வரைக்கும் பணத்தினுடைய தைரியத்துல பண திமிர்ல கூட வாழலாம். ஆனா பணம் எப்பவுமே நம்மளை நடத்திடாது. பஞ்சத்துல நடத்துறதுக்கு ஒருவரால முடியும்னா, வியாதியில வழிநடத்த ஒருத்தரால முடியும்னா, நெருக்கத்துல எதிராளிகளுக்கு நடுவில் சத்துருகள் சூழும் பொழுது நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தரால முடியும்னா, நம்மளை உண்டாக்கினவர் மட்டும்தான். எங்கே சிறுமைப்பட்ட அல்லது பசியா இருக்கிற துரத்துண்ட ஒருத்தனை நேசித்து ஆதரித்து ஏற்றுக்கொள்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் இது. அவர் என்னன்றாரு, துரத்துண்டவனை பார்க்கும்போது சேர்த்து கொள்ற இருப்பார், பசியக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறப்பார். உன்னை நீ அவங்கள நடத்தின, ஆனா உன்னை நான் நடத்துவேன். ஏதோ ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் நடத்திட்டு உன்னை கைவிடுறது இல்லை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் காலங்கள்ல மகரவட்சியான காலம் வரும், மகாவரட்சியான காலங்களிலையும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். வறட்சியை காண விடாத கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லா பிரியமான மரம் செடி கொடி எல்லாத்தையும் வர வச்சவர் சொல்றாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாயின்னு. காடுகளிலே எவ்வளோ மரஞ்செடி கொடிகளை பிரியமான சும்மாவே வளர வச்சிருக்கிற தேவன் சொல்றாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப. எப்போ? அவர் நடத்தும் பொழுது. ஆகையால் உன் சிந்தை அல்ல, பணம் அல்ல, வேலை அல்ல, உன்னை படைச்சவரே உன்னை நடத்துறதுக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். சொன்னபடியே செய்வார். சுபிக்கலாம். பரிசுத்தரே, ஆமாப்பா, நீங்க கொடுத்த வாக்கு தத்தம் உபவாசம் இருக்கும் பொழுது துரத்தொண்டவர்களை சேர்த்து கொள்றது, மாம்சமானவனுக்கு தன்னை ஒழித்து கொள்ளாமல் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறவர்களை நீங்க நடத்துறீங்க. பணத்தால தன்னை நடத்தி கொள்றவங்களுங்கிறாங்க. ஆனா பணம் கைவிடும் போது, அந்த வியாதிகள் வரும் பொழுது அவருடைய பணத்தால் அவர்களை காப்பாற்ற முடியறதில்லை. ஆனா நீங்க நடத்தும் பொழுது உன் ஜனத்தை எப்போதுமே காப்பாத்துறீங்க. அந்த வழியில நடத்துங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க.
நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தி ஆக்குவே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடி உங்க கமெண்ட்ஸை தருவீங்க, மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.